எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிறிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு அருமையான கிரேப் ஜூஸ் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். இந்த கிரேப் ஜூஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கிரேப்ஸ். இந்த கிரேப்ஸ் வந்து நம்மளுடைய உடம்புல ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளை கூலாக்கிரும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன்லாம் ஆகும். ஜஸ்ட் இந்த கிரேப் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இன்ஃபெக்ஷன்லாம் குறைஞ்சிரும். வயிறு ரொம்ப கூலாக இருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற ஸ்பெஷலான ஜூஸ் இது. ரொம்ப ஈஸி. இப்போ கிரேப்ஸோட சீசன் தான். நீங்கள் வாங்கி எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த ஜூஸ் செஞ்சு பாருங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் கிரேப்ஸ் வச்சுருக்கேன். கிரேப்ஸ் ஒரு 1/4 கிலோ கிரேப்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு பாதாம், முந்திரி, பிஸ்தா இதை கொஞ்சம் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பால் ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 கப் பால் இருந்தால் போதும். அப்புறம் பாதாம் பிசின், இது ரொம்ப நல்லது இந்த ஹீட்டுக்கு, இது ரொம்ப எடுத்துக்கோங்க. அப்புறம் சர்க்கரை தேவையான அளவு, ஐஸ் க்யூப். கிரேப்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கிரேப்ஸை நல்லா கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கிரேப்ஸ் அதில் போடுறோம். தேவையான அளவு சர்க்கரை போடுறோங்க. பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் இந்த நட்ஸு இங்கே பாருங்கள், இந்த நட்ஸ் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. பால் ஒரு 1/4 கப் பால் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஐஸ் க்யூப் உங்களுக்கு தேவையான அளவே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். சூப்பரான சுவையான கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. க்ரீன் கிரேப் ஜூஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லா ஜூஸ்லேயுமே அந்த நட்ஸ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ப்ரோட்டீன் உங்களுக்கு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் இந்த பாதாம் பிசினை ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.